ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோனா ஒரு யூஸ்ஃபுல்லான ஸ்டிச்சிங் வீடியோ தான். நம்ம வந்து இந்த ஸ்லீவ் கீழே எண்டில் வந்து லேஸை இந்த நெட்டை அட்டாச் பண்ணி டிசைன் பண்ணி நம்ம ஸ்லீவ் போட்டிருப்போம், பார்த்துருப்பீங்க. எண்டில் மட்டும் இந்த மாதிரி இது வந்து ஹிடன் பண்ணி எப்படி ஸ்டிச் பண்ணலாம். இது வந்து அப்படியே ஸ்டிச் பண்ணுவாங்க. லைனிங்கோடு அட்டாச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நெட்டு மட்டும் ஸ்டிச் பண்ணுவாங்க. அப்போ வந்து இது அப்படியே உள்ளே நம்மளுக்கு கையில் குத்திகிட்டே இருக்கும், ஒரு மாதிரி இருக்கும், டிஸ்டர்பன்ஸாக இரிட்டேட் ஆகும். அந்த மாதிரி இல்லாமல் உள்ளே மடிஞ்ச மாதிரி எப்படி ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோவில் இப்போ காமிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு என்ன பண்ணால் லைனிங்கு இது ஹேண்டோ ஸ்டிச்சிங் அளவு உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ. இப்போது ஸ்லீவ் வந்து ஹைட்டு வந்து 10 வைக்கிறோன்னா இந்த ஸ்லீவ் கிளாத்தில் இருக்க ஸ்லீவ்ஸ் வந்து 9 அந்த மாதிரி கட் பண்ணால் போதும். அதுக்கப்புறம் பேலன்ஸ் இருக்கிறதுக்கு 1 இன்ச் வருமா, 1 இன்ச்சுக்கு 2 இன்ச் எக்ஸ்ட்ரா இருக்க மாதிரி 3 இன்ச்சில் இந்த மாதிரி நெட்டு கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் ஸ்லீவோடு ஃபஸ்ட்டு இதை அட்டாச் பண்ணிடுங்க. லைனிங் நார்மலாக எப்பவுமே அட்டாச் பண்ணிங்களா, அது மாதிரி அட்டாச் பண்ணிடுங்க. அட்டாச் பண்ணிட்டு இந்த மாதிரி காமிக்கிற பாருங்கள். இது நார்மலாக ஸ்லீவு அட்டாச் பண்ணலாம், அந்த மாதிரி அட்டாச் பண்ணிக்கிங்க. அட்டாச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அது உள் பக்கமாக இப்படி ஓப்பன் பண்ணிக்கிறோம். இந்த தையல் தெரிகிற மாதிரி தையல் இங்கே இருக்கா, இது வந்து வெளிப்பக்கம். ஓகேவா? இது வந்து பேக்கு, உள்ள இது ஃப்ரண்ட்டு, வெளியே. இதில் இந்த லேஸை லைனிங் சைடு வச்சு இப்படி ஒரு லைன் போட்டுக்கணும். லைன் ஸ்டிச் பண்ணிட்டோமா, இது வந்து நம்மளுக்கு வெளியே தெரிய போகிற பக்கம். இது வந்து லைனிங் கிளாத்தில் வந்து ஒரு ஸ்டிச் போட்டுக்கிறோம், ஒரு 1/4 இன்ச்சுக்கு ஸ்டிச் போட்டுட்டு இது கொஞ்சம் இதாக இருக்கும், அயன் பண்ணிக்கோங்க. அயன் பண்ணிவிட்டு அப்புறம் இந்த நெட் கிளாத்தை வந்து இந்த லைனிங்கில் வச்சு ஒரு அயன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்டிச் போடுங்க. இங்கே இந்த 3 இடத்துக்கு குண்டூசி வச்சு பின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஸ்டிச் போடுங்க. அப்போ தான் கரெக்டாக வரும். ஓகேவா? ஸ்டிச் பண்ணிட்டு பின்னெல்லாம் எடுத்துகிட்டு இப்போ ஸ்டிச்சிங் இருக்கா, இதை வந்து இப்படி எடுத்து கிளாத்தை இப்போ வந்து நார்மல் கிளாத்து இப்போ வந்துருச்சா, இந்த இடத்துக்கு லைனிங் போடுவோம்ல, ஒரு லைன் போடுவோம்ல, அந்த லைன் போட்டிங்கன்னா இந்த கிளாத் வந்து கீழே கிடச்சிரும். ஓகேவா? இப்போது இங்கே பாருங்கள், நம்மளுக்கு அந்த கட் பண்ண இடம் வெளியே தெரியாது, ஹிடன் ஆகி உள்ளே போயிடும். ஓகேவா? இதுக்கு கீழே நீங்கள் இதில் டிசைன் பண்ணுறனால பண்ணிக்கலாம், இல்லை நெட்டில் மட்டும் இந்த இடத்துக்கு டிசைன் பண்ணிவிட்டு கீழே வந்து நார்மலாக நெட்டு உங்களுக்கு தெரியுதா என்னென்னு தெரியுதுங்களா? இங்கே நார்மலாக ஒரு கிளாத்து, அதே சேம் கிளாத்தில் இந்த மாதிரி கிளாத் இருக்கும்ல, அந்த கிளாத்தை ஒரு 2 இன்ச் கட் பண்ணி அதை கீழே வச்சு இங்கே மடிச்சடிச்சிட்டு இங்கே அப்படியே ஃபுல்லாக இந்த ஸ்லீவை வந்து ஜாயின் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம். இது ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.